வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன்ஸ். இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரீடி அப்ரோச்சில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என் ஜாப்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது என் ஒர்க்ஸ் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெட்லைன் உண்டு. டெட்லைன் மீன்ஸ் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது எந்த டைம் லிமிட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத டெட்லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என் ஜாப்ஸ் அல்லது என் ஒர்க்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒரு டெட்லைன் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜாப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அந்த ஒரு ஜாப்பை முடிக்கிறது நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுத்துக்கலாங்கிறது டெட்லைன். அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய இன்கம்மை வந்து நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த என் ஜாப்ஸுக்கும் ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒரு பர்டிகுலர் டெட்லைன், அதனுடைய ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஜாப்புடைய டெட்லைனை பேஸ் பண்ணி ஸோ நம்ம அந்த ஜாப்ஸை எந்த மாதிரி ஆர்டரில் ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த டெட்லைனுக்குள்ள ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம இந்த ஜாப்ஸை என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரக்கூடிய ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸில் எந்த ஃபீஸபிள் சொல்யூஷனில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ நம்மகிட்ட என் ஜாப்ஸ் இருக்குது. அந்த என் ஜாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் லிமிட்டுக்குள்ளே அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத டெட்லைன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜாப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஜாப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் ஒரு யூனிட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாப்பை தான் பண்ண முடியும். ஸோ ஒரு சிஸ்டமில் நம்ம இந்த ஜாப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் ஒரு யூனிட் ஆஃப் டைமில் ஒரு ஜாப்பை தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ இந்த இருக்கக்கூடிய என் ஜாப்ஸை நம்ம எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டெட்லைனுக்குள்ளே அந்த ஜாப்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அரேஞ்சிங்கை தான் ஜாப் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாப்ஸை அரேஞ்ச் பண்ணல, எந்த ஆர்டரில் நமக்கு அரேஞ்ச் பண்ணல மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை நம்மகிட்ட இருக்கக்கூடிய என் ஜாப்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர்ற மாதிரி எந்தெந்த ஜாப்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன பாசிபிள் ஜாப்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபீஸபிள் சொல்யூஷன் சொல்கிறோம். அந்த ஃபீஸபிள் சொல்யூஷனில் எந்த பாசிபிலிட்டிஸோடைய ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்குதோ அதை ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற ப்ராப்ளம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 4 ஜாப்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் அப்படிங்கிறது 4. அதனுடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100, செகண்ட் ஜாப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 10, தேர்ட் ஜாப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 15, ஃபோர்த் ஜாப்புடைய ப்ராஃபிட் வந்து 27. இந்த ஒவ்வொரு ஜாப்பையும் கம்ப்ளீட் பண்ணோன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொரு ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது தான் இந்த D1, D2, D3, D4னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாப்புடைய டெட்லைன் பார்த்திங்கன்னா 2. எனக்கு 2 மினிட்ஸுக்குள்ளே அல்லது 2 ஹவருக்குள்ளே அந்த ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 1, தேர்டு ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 2, ஃபோர்த்து ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 1. ஸோ அப்போ என்னால் பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைனில் மேக்ஸிமம் டெட்லைன் அப்படிங்கிறது 2 ஹவர். ஸோ ஒரு ஹவரில் என்னால் ஒரு ஜாப்பை தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டெட்லைன் அப்படிங்கிறது 2. அப்போ என்னால் இங்கே இருக்கக்கூடிய 4 ஜாப்ஸில் 2 ஜாப்ஸை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஸோ நான் எந்த 2 ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற ப்ராப்ளம்ல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4 ப்ராப்ளமில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமையும் அதாவது ஃபஸ்ட்டு ஜாப்பையும் செகண்ட் ஜாப்பையும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாப்போடைய டெட்லைன் அப்படிங்கிறது 2 hours. ஸோ இந்த ஜாப்பை எனக்கு 2 hours கம்ப்ளீட் பண்ணால் போதும். அப்போ செகண்ட் ஜாப்பை பார்க்குறேன். செகண்ட் ஜாப் வந்து ஃபஸ்ட்டு 1 hour பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் ஜாப்பை நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணனா செகண்ட் ஜாப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜாப்பை நான் செகண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 110. ஃபஸ்ட்டு ஜாப்புடைய நான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஜாப்புக்கு வந்து 10 ப்ராஃபிட்டு, செகண்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ப்ராஃபிட். அப்போ 10 + 100 டோட்டலாக 110 அப்படின்னு கிடைக்கிது. வேறு என்ன ஃபீஸபிள் சொல்யூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்டையும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணல ரெண்டோடைய டெட்லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ இதில் எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணலாம், எதை வேணாலும் செகண்ட் பண்ணலாம். அதனால தான் அங்கே ப்ராசஸிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது 1,3ன்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாப்பை பண்ணிவிட்டு அப்புறம் தேர்ட் ஜாப்பை பண்ணலாம். இல்லைன்னா தேர்ட் ஜாப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாப்பை பண்ணலாம். ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம். எந்த ஆர்டரில் பண்ணாலும் நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 115. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,4 ஃபஸ்ட்டு ஜாப்பையும் 4th ஜாப்பையும் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 4th ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 1, ஃபஸ்ட்டு ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 2. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4th ஜாப்பை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஜாப்பை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணல 4th ஜாப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 27, ஃபஸ்ட்டு ஜாப்புடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 127. நெக்ஸ்ட் வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,3 செகண்ட் ஜாப்பை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஜாப்பை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 25. செகண்ட் ஜாப் ஃபஸ்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த செகண்ட் ஜாப்புடைய ப்ராஃபிட் 10, தேர்ட் ஜாப்புடைய ப்ராஃபிட் 15. ஸோ 10 + 15 = 25. ஓகேங்களா? வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,4 தேர்ட் ஜாப்பையும் 4th ஜாப்பையும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜாப்புடைய டெட்லைன் அப்படிங்கிறது 2. இது வந்து 2 hours கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதனால் 1 hour கம்ப்ளீட் பண்ணக்கூடிய 4th ஜாப்பை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதனால தான் ப்ராசஸிங் சீக்வன்ஸில் 4,3ன்னு கொடுத்துருக்கோம். 4th ஜாப்பை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அது முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ஜாப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ 4th ஜாப்புடைய ப்ராஃபிட் 27 ப்ளஸ் தேர்ட் ஜாப்புடைய ப்ராஃபிட் வந்து 15. டோட்டலாக ஆட் பண்ணல 42 வரும். அதுதான் நம்ம வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாப்பை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் டெட்லைன் 2. நான் 1 hour முடிச்சுட்டு இன்னொரு 1 hour ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாப்பை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய ப்ராஃபிட் வந்து 100. இல்லை செகண்ட் ஜாப்பை மட்டும் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ அதனுடைய ப்ராஃபிட் 10. இல்லை தேர்ட் ஜாப்பை மட்டும் எடுத்துகிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ அதனுடைய ப்ராஃபிட் 15. அல்லது 4th ஜாப்பை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ அதனுடைய ப்ராஃபிட் 27. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற ப்ராப்ளமில் கிடைக்கக்கூடிய ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ். இப்போ ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, வரக்கூடிய ஃபீஸபிள் சொல்யூஷனில் எந்த சொல்யூஷனுடைய ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்குதோ அதான் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நம்ம வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூவில் பாருங்கள் எதனுடைய ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127 அப்படிங்கிறதான் இருக்கிறதுலையே நமக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அதனால் அந்த 127 அப்படிங்கிற ப்ராஃபிட் வரக்கூடிய அந்த தேர்ட் சொல்யூஷன் தான் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேங்களா? இருக்கக்கூடிய ஃபீஸபிள் சொல்யூஷன் லிஸ்ட்டில் அந்த தேர்ட் ஃபீஸபிள் சொல்யூஷன் தான் நமக்கான ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதனுடைய ப்ராஃபிட் தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம
அப்போ 4th ஜாப்பை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிபி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரிஸ் இல்லை டாக்குமெண்ட் ரைட்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கான ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிபி ஒர்க்கில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அவங்க எந்த டாக்குமெண்ட்டுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய டாஸ்க் அல்லது ஜாப்ஸை நம்ம எந்த ஆர்டரில் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளமை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் ப்ராப்ளமை கிரீடி அப்ரோச்சில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் அல்காரிதம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அல்காரிதம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. இதில் நம்மளுடைய நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருந்து எந்தெந்த ஜாப்ஸை எல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணல நம்மளுடைய ஃபீஸபிள் சொல்யூஷன் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கெல்டன் அல்காரிதம் தான் இந்த கிரீடி ஜாப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லிஸ்டில் இருந்து ஜாப்ஸ் இருக்கக்கூடிய லிஸ்டில் இருந்து எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல நம்மளுடைய ஃபீஸபிள் சொல்யூஷன் வருது அப்படிங்கிறத அந்த ஜே அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருப்போம். ஜே அப்படிங்கிறது எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணல நமக்கான ஃபீஸபிள் சொல்யூஷன் வருது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஜே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதனுடைய டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீடி அப்ரோச்சை யூஸ் பண்ணி ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு அல்காரிதம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஜாப்ஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஜாப்ஸாக எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபீஸபிள் சொல்யூஷனுடைய கிரிட்டீரியாவில் வருதா அப்படின்னு செக் பண்ணி அந்த கிரிட்டீரியாக்குள்ளே வந்தது அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜாப் ஷெட்யூலிங் வித் டெட்லைன் அல்காரிதம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கூடிய இஃப் கண்டிஷன், இந்த இஃப் கண்டிஷன் ஒவ்வொரு டைமும் கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்துக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா R(1). ஓகேங்களா? இந்த இஃப் கண்டிஷன் ஒரு டைம் கம்பேர் பண்ணுறதுக்கு R(1) எஃபிஷியன்சி எடுத்துக்குது. அப்போ இந்த லூப்பிங், இந்த ஃபார் அண்ட் ஒயில் லூப், இந்த என்டையர் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா R(k) டைம்ஸ் நமக்கு எடுத்துக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக n-1 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆகும். அதுக்குள்ளே இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயில் லூப், இஃப் லூப் இருக்குது. அதனால் இதனுடைய டோட்டல் எஃபிஷியன்சி R(k) அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த என்டையர் ஜாப்ஸ் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற இந்த என்டையர் அல்காரிதமுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா R(Sn) அப்படின்னு சொல்கிறோம். எஸ் அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n வேல்யூன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இதனுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது R(Sn). ஓகேங்களா? எஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ அப்போ இதனுடைய worst கேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R(n² வரும். இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அல்காரிதமுடைய worst கேஸ் எஃபிஷியன்சி R(n²). ஓகேங்களா? பெஸ்ட் கேஸ் வந்து R(n) வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் ஷெட்யூலிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற அல்காரிதம்கான டிஸ்கிரிப்டிவ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் த அவுட்லைன் வியூ. இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படின்னா என்ன, இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைனில்
ஒரு ஃபீஸபிள் சொல்யூஷன் அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிற ப்ராப்ளம் எங்கே எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஜாப் சீக்வன்சிங் வித் டெட்லைன் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.